கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையப் போகிறது. அதை நாம் எதிர்பார்த்து இந்த நாளுக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 40வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அதின் போர் முடிந்தது, அதின் போர் முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. போர் என்று சொன்னாலே ஒரு யுத்தம், ஒரு போராட்டம், வெற்றி வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து செயல்படுகிறதான ஒரு காரியம். அதற்கு போர் முடிந்தவுடனே என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு கொள்ளை கிடைக்கும். அந்த ஒரு கொள்ளை பொருளை எல்லாம் பெறுவார்கள். ஆகவே போர் நடக்கின்ற வேளையில் நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் போர் முடிந்ததற்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு தேசத்துக்கான விடுதலை. போர் முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நாளிலே பார்ப்போம் சொன்னால் பல காரியங்களிலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரிலே வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா, ஜெயம் கிடைக்குமா என்று நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், அதின் போர் அல்லாவிட்டால் உங்களுடைய போர் இன்றோடு முடிகிறது. இந்த நாளிலே நாம் நமக்கு எப்படிப்பட்டதான பிரச்சனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் கூட அது ஒரு போரை போல நாம் எடுத்து நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு முடிவு வருகிறது. இன்னைக்கு பல இடங்களிலே போர் நடக்கிற வேளையில் எப்பொழுது முடியும், எப்பொழுது முடியும் என்று நாம் காத்திருக்கிறோம். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, போர் முடிந்தது. போர் முடிந்ததற்கு பின்பு நமக்கு சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு நினைக்கலாம், எதிலிருந்து எனக்கு போர்லேருந்து விடுதலை கிடைக்க வேண்டும்? நமக்கு நம்முடைய வீட்டில் பொருளாதார நிலைமையிலே நாம் போராடி கொண்டிருக்கலாம். நமக்கு நீதிமன்றங்களிலே வழக்கு தீர்க்கப்படாமல் நீண்ட காலங்களுக்கு அது அப்படியாக வாய்தா என்று போய்கொண்டே இருக்கலாம். எப்பொழுது முடிவு வரும், எப்பொழுது இந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் என்று ஒரு போராட்டத்தினுடைய வாழ்க்கையில போராடி இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் போர் முடிந்தது. உங்களுடைய போர் முடிந்தவுடனே உங்களுக்கு கிடைக்க போகிறதான ஜெயம் கர்த்தருடையது. அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்டதான யுத்தமாயிருந்தாலும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள். ஆகவே போர் முடிந்து விட்டதனால நாம் சந்தோஷமாக களிப்பாக இருப்போம். எப்படிப்பட்டதான பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து நாம் நிம்மதியாக, சுதந்திரமாக, நாம் நிம்மதியோடு கூட நாம் காண்போம். அப்படி இருப்போம் என்று சொன்னால் இந்த நாள் நமக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய போரை நீர் முடித்து எங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை நீர் கொடுத்து ஜெயத்தோடு நடக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்துவாக எங்களுக்கு முன்பாக இந்த போரை முடித்து வெற்றியை கொடுத்து அதில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கொடுத்த கருவிக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிக சந்தோஷமான ஒரு வெற்றியின் போர் முடிந்த நாளாக இருக்கட்டும்.